Hi everyone, I am Kiranya Sri from Bali Vidyalaya Metric High Secondary School, Redipatti, Namakkal. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காட்டன் சீரீஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வி பேர் பியர்ஸ் தாங்க. எனக்கு வி பேர் பியர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் காட்டன் சீரீஸ்னே சொல்லலாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த சீரீஸை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸை உருவாக்குனவர் டேனியல் ஜாம். அவர் ஆரம்பத்தில் இந்த பியர் கான்செப்டை வச்சு வெப்காமிக்கை க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணார். அந்த டைமில் எல்லா மக்களுக்குமே இந்த காமிக் ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால 2014 கார்ட்டூன் நெட்வொர்க்கில் அனிமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இவருக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லா பீப்புள்ஸுக்குமே இது ஒரு ஃபேவரட்டான கார்ட்டூனாக மாறிச்சு. ஓகேங்க, இப்போ இதில் இருக்கிற கேரக்டர்ஸை பற்றியும் கான்செப்டை பற்றியும் பார்ப்போமா. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கிறிஸ்லி பியர். இந்த பியர் ரொம்பவே எக்ஸைட்டிங்கான பியர்னு சொல்லலாங்க. எல்லாமே எனக்கு தெரியுன்ற மாதிரி நடந்துக்கும், ஆனால் நிறைய விஷயத்தை பார்த்து பயப்படும்னே சொல்லலாங்க. இருந்தாலும் வெளியே இருந்தவங்கிட்ட ரொம்பவே தைரியசாலியாகவும் தன்னை காட்டிக்கும். கிறிஸ்லி பியரோட அம்மா அப்பா ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் மூலயமா இறந்துருவாங்க. இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்லேருந்து கிறிஸ்லி பியரை காப்பாற்றினது ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர். அதனாலேயே இந்த பியருக்கு ஹியூமன்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இது காட்டை விட்டு ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்துக்கு தேடி கிளம்புச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேண்டா. இந்த பேண்டா பிறந்ததுலேருந்தே ஜூவில் தாங்க இருக்குது. ஸோ கிறிஸ்லி பியர் மாதிரி இந்த பேண்டாவோட அப்பா அம்மாவும் பிரிக்கப்பட்டவங்க தான். ஜூவில் இருந்தாலும் இது ரொம்ப தனியாக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைச்சாலும் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும்னு ரொம்பவே ஆசைங்க. இந்த பேண்டா ரொம்ப பாசமானதாகவும் ரொம்ப எமோஷ்னலான பேண்டான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கிவ் அப் பண்ணிடும்னே சொல்லலாம். எப்படியோ இந்த ஜூலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த கார்ட்டூன் சீரீஸில் இந்த பேண்டாவை சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்டான ஒரு கேரக்டராகவே காமிச்சிருப்பாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஐஸ் பியர்னு சொல்லக்கூடிய போலார் பியர். இந்த பியரை இந்த கார்ட்டூன் சீரீஸில் ரொம்ப டேலண்டான பியராகவே காமிச்சிருப்பாங்க. அண்டார்டிகா பகுதியை சேர்ந்த இந்த பியர் ரொம்ப தனியாகவே இருந்துச்சு. அங்கே இருந்த வேட்டைக்காரன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு டென்ட்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும் போது அங்கே இருந்தவர் ஃபர்ஸ்ட் இதை துரத்து தான் செய்தார். அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு டீலும் போட்டார். உனக்கு நான் சாப்பாடு கொடுக்கணுன்னா என் கூட சேர்ந்து நீ எல்லா வேலைகளையும் செய்யணும்னு சொன்னார். ஸோ அவர் அதே மாதிரி நிறைய மெக்கானிக்கல் ஒர்க்ஸை அதுக்கு சொல்லியும் கொடுத்தாரு, வேலையும் வாங்கினார். அதனால தாங்க இந்த கார்ட்டூன் சீரீஸில் இது ரொம்ப டேலண்டான பியராகவும் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பர்சன் ஐஸ் பியரை ஒரு ஐஸ் மூலயமாவே ரிவரில் வேற இடத்துக்கு பத்திரமா அமுச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேர்ஸும் ஒரு இடத்துல சந்திப்பாங்கங்க. ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆகிடுவாங்க. எப்பயும் சேர்ந்தே தான் இருப்பாங்க. இவங்க கூட சில ஹியூமன்ஸ் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே பழகுவாங்க. இவங்களோட டே டு டே லைஃப்பை தான் காமெடியாகவும் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் நிறைய எபிசோட்ஸாக கொண்டு வந்திருப்பாங்கங்க. ஓகேங்க, இன்றைக்கி நான் சொன்ன கார்ட்டூன் சீரீஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ எம் கிரண்யா ஸ்ரீ ஃப்ரம் பாரதி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரெடிப்பட்டி, நாமக்கல்.